ஹாய், இன்னைக்கு ஆர்த்தோ கேசஸில் நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸா இல்லை ஐபிஆர் இன்டர்ப்ராக்சிமல் ரீஜன் ரெடக்ஷன் பண்ணி பண்ணுறதா அப்படின்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேஷண்ட்க்கு ஒரே கன்ஃபியூஷன், எனக்கு பல்ல எடுக்காமையே பல்ல கிளிப் போட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு. வெதர் இட் இஸ் ட்ரெடிஷ்னல் ஆர் அலைனர், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஐபிஆர் இதை டிசைட் பண்ணணும். சில கேசஸ்க்கு எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா ஸ்பேசிங் நிறைய இருப்பாங்க, பல்லில் இடைவெளி இருக்கிற அந்த கேஸுக்கு நமக்கு பல்லையும் எடுக்க தேவையில்லை, பல்லோட சந்தையும் நம்ம குறைக்க தேவையில்லை. ஸோ இப்போ பல் முன்னையும் பின்னையும் இருக்குதா, அதோட ஓவர் ஜெட் எவ்வளோ, ஓவர் பைட் எப்படி இருக்குது, டீப் பைட் எப்படி இருக்குது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம பல்லை எடுக்கணுமா இல்லை ஐபிஆர் மட்டும் பண்ணினா போருமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் வித் 2 cases ஐ ஷோ. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐபிஆருக்கு இந்த காஸ்ட்டில் ஒரே ஒரு பல்லு மட்டும் உள்ளே போயிருக்கிறதுனால இந்த சைடில் 2 மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 0.3 0.5 ரெக்கமெண்டட். இது சென்சிட்டிவிட்டி காஸ் பண்ணாது. திஸ் இஸ் எனஃப் ஃபார் கரெக்டிங் திஸ் டூத் இன்டு த ஆர்ச். இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பல்ல நம்ம பண்ண தேவையில்லை இந்த கேஸ்க்கு. பட் இந்த கேஸோட ஓவர் ஜெட் மோர் தென் 6 mm அபோவ் மோர் தென் 6 mm மேலே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரீமோலார் 2 எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒவ்வொரு டூத்தாக நம்ம கிளிப் போட்டோ இல்லை அலைனர் போட்டோ நம்ம சரி பண்ணிடலாம். தேங்க்யூ.